இடத்திலும் நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. குருடரின் கண்களை திறந்தவரும், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவரும், செவிடர்களை கேட்க பண்ணினவரும், முடவர்களை நடக்க பண்ணினவரும், தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே வல்லமையை தருகிறவரும், கல்லால் அடித்து அவரை கொலை செய்ய முயன்ற போது அவ்விடத்திலிருந்து மறைந்து போனவருமாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இது ஒரு பரிதவிப்பின் வார்த்தையா அல்லது ஒரு இயலாமையின் வார்த்தையா? இந்த வார்த்தையை ஒரு 3 விதமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொண்டோம், அதை எப்படி நமக்குள் உள்வாங்குகிறோம் என்பதையும், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை ஏன் சொன்னார், இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு யார் காரணம் என்பதையும், அடுத்ததாக இந்த வார்த்தை நம் மீது ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பதையும் நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு நடக்கணும்? எங்க பிதாக்கள் எகிப்திலிருந்து வந்தபோது சொன்ன அதிசயங்கள் எல்லாம் எங்கே என்று கிதியோன் அவரை கேட்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது நாமும் நினைத்திருக்கலாம், ஒருவேளை கிதியோனை போல ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ அப்படி என்று நாம் நினைக்கிறோம். அதிசயங்களை கேள்விப்பட்ட கிதியோன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரே. அதே போல 2 நாளாகமும் நம் புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 30வது வசனத்தில் கடைசியிலே எசேக்கியா அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது என்று சொல்லிவிட்டு அந்த அடுத்த வசனத்தை சொல்லுகிறார்கள். அதாவது, அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். அப்போ கைவிடும் பொழுது தேவன் சோதிப்பதற்காக கைவிடுகிறார் என்ற ஒரு பதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப ஏசாமியை ஒருவேளை ஆண்டவர் தேவன் கைவிட்டாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் மனசுல உண்டானதெல்லாம் சோதிக்கிறதுக்கு தேவனுக்கு தேவை இருக்கிறதா? இல்லையே. நீங்க யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், அந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அப்ப மகனை பார்த்தால் நீங்கள் பிதாவை பார்க்க தேவையில்லை, பிதாவை பார்த்தால் நீங்கள் மகனை பார்க்க தேவையில்லை. எதற்காக அவர் சோதிக்க வேண்டும்? ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம், ஒரிஜினலை எடுத்துட்டு போய் ஜெராக்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம ஒரிஜினலும் ஜெராக்ஸும் ஒன்னா இருக்கான்னு நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? தேவையில்லையே. ஆக நாம் அவர் பிதாவானவர் அவரை சோதிக்க வேண்டிய ஒரு கட்டாயமே அங்கே இல்லை. அப்ப எதற்காக இந்த வார்த்தையை சொன்னார்? அடுத்ததாக மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்கள் 23வது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது ஏசாமி சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அந்த அடுத்த வசனத்தில் படிக்கும் பொழுது அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதே போலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அடுத்த வசனத்திலே நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு சாமி தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லையா? செய்தாரே. வசனத்தை படிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 6வது வசனத்தில் இருந்து படிக்கும் பொழுது 8வது வசனத்திலே அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி
நடத்தினார். அப்பொழுது அப்படியானால் அவர் பிதாவின் சித்தத்தின்படிதானே செய்தார். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கும் பொழுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படிக்கும் பொழுது, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே மிகவும் வியாகுலப்பட்டு மிகவும் ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினாரே, ஏன் அந்த ஜெபம் கேட்கப்பட? ஒருவேளை இவர் நீதிமான் இல்லையோ? யோபுவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது 25வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம், மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருக்கிறது எப்படி? சங்கீதம் 51வது அதிகாரம் 5வது வசனத்திலே படிக்கும் பொழுது, நான் என்னுடைய தாய் என்னை கர்ப்பத்தில் பிரசவித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அப்பொழுது இவர் நீதிமான் இல்லையா? இல்லை ஆண்டவரே, இல்லை பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறை நாம் நம்முடைய விசுவாச அறிக்கையை சொல்லும் பொழுது இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பந்தரித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்தாள் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்துகிறோமே. இவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர், இவரிடத்தில் பாவமே இல்லை, இவருடைய பிறப்பே ஒரு பரிசுத்த நம்ம அறிந்திருக்கிறோமே. அப்படியானால் நாம் ஏன் அப்படி சொல்லுகிறோம்? பல நேரங்களிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று இந்த வார்த்தையை நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக சொல்லுகிறோமே. 2012ஆம் ஆண்டு நான் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டிய நேரத்தில், அந்த நேரத்தில் நம் மத்தியில் இருக்கும் ஆயராயிருக்கும் பாபுரா ஐயா அவர்களும் சபை சங்கத்தாரும் சகோதரர்களும் இந்த விசுவாச குடும்பத்தாரும் எங்கள் கூட நின்று நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கிற எங்களுக்கு உதவி செய்தீர்களே, அதற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள். ஏன் இது நடந்தது? கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்ற கேள்வியை நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தேன். உண்மை என்ன தெரியுமா? கடவுளிடம் கேள்வி கேட்கக்கூடாது என்ற அறிவு எனக்கு இல்லை என்பதே தான் பாடம். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். நாங்கள்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய படிக்கிறது, நிறைய கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது தான் எங்களுடைய வேலையே. எங்களுடைய வேலையை நாங்கள் கேள்வி கேட்டு அதற்கு பதில் தருவதும் அந்த ஐடியில் வேலை செய்கிறேன். அந்த கேள்வி கேட்கிற புத்தி எனக்கு விடலை. அந்த நேரத்தில் நான் நிறைய கேள்விகளை கேட்டேன். ஏன் ஆண்டவரே, எதற்காக நடந்தது? ஹெரால்ட் குஷ்னர் என்கிற ஒரு யூத ரபாய் எழுதின புத்தகத்தை நான் படித்தேன். Why bad things happen to good people? ஏன் நல்லவர்களுக்கு கெட்ட காரியம் நடக்கிறது என்று பல கேள்விகளை நான் கேட்டேன். இன்டர்நெட்டில் படித்தேன், புத்தகங்களை படித்தேன், எல்லாவற்றையும் படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் படித்துக் கொண்டிருக்க தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனானவர் ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை காண்பித்தார். தேவ மனிதர் ஆர்சிஸ் பிரவுல் என்கிற ஒரு தேவ மனிதர் திரையிலே காண்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார், why do bad things happen to good people? Why do bad things happen to good people? That only happened once and he volunteered. எதற்காக கெட்ட காரியம் ஒரு நல்லவருக்கு நடக்கிறது? அது ஒரே முறை நடந்தது. அதற்கு அவர் தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நான் கேள்வி கேட்கிற ஒரு வேலையை நான் நிறுத்தி கொண்டேன். என் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நல்லவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நல்ல போதகரே என்று ஒருவர் சொல்லும்போது, என்ன ஏன் நீ நல்லவன் என்று சொல்வானே, பிதாவை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லையே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கேள்வி கேட்பதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. ரோமர் 11வது அதிகாரம் நீங்கள் 33வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் படித்தீர்களானால் அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் உங்களுக்காக. 34, 35வது வசனத்தை நீங்கள் குறிப்பாக படித்தீர்களானால், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அவருக்கு தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? கடவுள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னது கூட முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. அதற்கு கூட நம்ம தகுதி இல்லாமல் இருக்கிறோம். அப்படியானால் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சிலுவையில் சொல்கிறார்? இது ஒரு பரிதபின் வார்த்தை அல்ல, இது ஒரு இயலாமையின் வார்த்தை அல்ல. இது எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களில் நீங்கள் படிக்கும் பொழுது 15வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று
கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எது தீர்க்க தரிசனம்? எது தீர்க்க தரிசனம்? இன்றைய காலகட்டத்தில் சொல்லப்படுகிற போல தீர்க்க தரிசனமா? இந்தியாவிலே இடி இடிக்கும், வயதான ஒருவர் இறந்து போவார், அமெரிக்காவிலே அட்டாக் வரும் என்று சொல்லுவது போல விட இல்ல பிரியமானவர்கள், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்துவானவர் நமக்காக சாபமானார் என்று நியாயப்பிரமாணத்தின் மேல் இருந்த சாபத்தை விலக்கி போட்டார் என்பதுதான் தீர்க்க தரிசனம். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே முன்னாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுதும் பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், தீர்க்க தரிசனங்களை எப்படி எண்ணாதீர்கள்? அற்பமாய் எண்ணாதீர்கள். இதோ மேகங்களின் நடுவே ராஜாவை போல வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? போர் சத்தங்களை கேட்பீர்கள், இல்லை இந்த பல பாடுகளை கேட்பீர்கள், இந்த வரப்போகிற சமிஞங்கள் எல்லாமே இப்பொழுது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதற்காக ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் வருவார் என்கிற தீர்க்க தரிசனத்தை நாம் நம்புகிறோமா? அடுத்ததாக ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார்? எப்பொழுதுமே பார்த்தீர்கள் என்றால் இயேசுவானவர் எப்பொழுதுமே அவர் பிதாவோடே தான் இருப்பார். எப்போ பாருங்க பிதா 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 தான், அப்பா தான். எப்போ பாருங்க நான் அப்பா இல்லாமல் நான் இல்லை, அவர் சொல்றதை தான் நான் செய்கிறேன், அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன், நான் எங்கே போனாலும் அவர் என் கூட இருக்காரு, நீங்களாம் விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் நான் இருப்பேன். அந்த வசனங்களை பாருங்கள். நீங்கள் யோவான் 5வது அதிகாரத்திலிருந்து படிக்கலாம், 7லிருந்து 17வது வசனத்திலிருந்தும், யோவான் 10ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் படிக்கலாம். யோவான் 14:11 அவர் சொல்கிறார், நானும் பிதாவும், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் நம்புங்கள். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறோம், பிரிக்க முடியாதபடி இருக்கிறோம். அடுத்ததாக யோவான் 16:32 இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். இப்படி நெருக்கமாக இருக்கிற ஒரு மகன் சிலுவையிலே இருக்கும் பொழுது இதோ 6ஆம் மணி நேரத்தில் இருந்து 9ஆம் மணி நேரம் வரை அந்த இடத்திலே அந்தகாரம் இருந்தது. அந்த அந்தகாரம் விலகி போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையிலே சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த அந்தகாரம் இயேசுவுடைய பிரசன்னத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த அந்தகாரம் இயேசு ஆண்டவருடைய தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் உபாகமம் 5:22, யாத்திராகமம் 20:21 அதிகாரம் வசனம், 1 ராஜாக்கள் 8:12 சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த நேரத்திலும், சங்கீதம் 18:11 இதிலெல்லாம் படிக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அந்த அந்தகாரம் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அப்ப அந்த அந்தகாரம் அந்த இடத்துல இருந்து விலகி போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த பிரசன்னம் விலகி போயிடுச்சு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நீங்கள் யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்வதினால் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப ஏன் இவர் தனியே விட்டுட்டு போனாரு? ஒருவேளை நான் ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்து விட்டனோ? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து விட்டேனோ? இல்லை பிரியமானவர்களே, அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமில்லாத காரியம் எதையும் செய்யவில்லை. பிரியமில்லாத ஒரு காரியம் அவர் மேல் திணிக்கப்பட்டது. அது என்னவென்றால் பாவம். யாருடைய பாவம்? அது நம்முடைய பாவம். யாருடைய பாவம்? அது நம்முடைய பாவம். ஒரு மகனையும் தந்தையையும் பிரித்த பாவம் மட்டுமில்ல, அந்த மகனையும் தந்தையையும் பிரித்த பாவமே நம்முடைய பாவம் தான். நம்முடைய பாவம். அவர் பாவமாகவே மாறிட்டார். அந்த இடத்துல அவர் ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இல்லை, அந்த இடத்துல அவர் பாவமாகவே மாறினார். என்னுடைய பிதா, நம்முடைய ஆண்டவர், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் தேவன். அந்த பாவத்தை வெறுக்கிறார், பாவியை சிநேகிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்குகிறார், பாவத்தை அருவருக்கிறார். அதனால் அவர் அந்த குமாரன் பாவமாக மாறின போது அந்த இடத்திலிருந்து அந்த பிரசன்னத்தை விலக்கி கொண்டார். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த கைவிடுவதற்கான காரணமே நாம தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாவம், அவர் ஒரு பாவமும் செய்யவில்லையே, அவர் ஒரு பாவமும் செய்யலையே,
அவர் நமக்காக அவர் சொன்ன ஒரு அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் ஒவ்வொரு முறையும் பிதா தன்னுடைய குமாரனை பார்க்கும்போது இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் நமக்குள்ள பிரியமானதை நம்ம விட்டுடுறோம், கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆண்டவருக்கு? என் நாமத்தினால் தாயையாவது தந்தையாவது என்று சொல்லும் போது அந்த அந்த வசனம் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வசனமாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களை ஏற்று நமக்காக பாவமானார். பாவத்தின் மேல் பிரியமில்லாத தேவன் குமாரனிடந்து தன்னுடைய ஐக்கியத்தை விலக்கி கொண்டார். ஏசாயா 53:4 படிக்கும் பொழுது நாம் அந்த வசனத்தை படித்தோம் ஏற்கனவே. அந்த வசனத்தை படிக்கும்போது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாமோ அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லும் போது நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இது ஏதோ அப்பா பிள்ளைக்கும் நடுவில் இருக்கிற ஏதோ பெரிய தகராறு, அதுல என்னுடைய பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை, அதற்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்பது போல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே. ஒருவேளை கோடம்பாக்கம் நடிப்புக்கு ஃபேமஸ்ங்கிறது உண்மையோ? நாமளும் அப்படிதான் நடித்து கொண்டிருக்கிறோமோ? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை எல்லாம் படிக்கும் பொழுது அந்த பாவத்துக்கு யாருடைய பாவம் அங்க கொடுக்கப்பட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் அவர் சொன்னார் என்றார். அவர் நம்முடைய பாவத்தினால் தான் அவர் அப்படி சொன்னார். ஏதோ அவருக்கு அடிக்கப்படும் போது சிலுவையில் அடையப்பட்டு பயங்கரமா வலிச்சது, அதெல்லாம் உண்டு. அந்த பாவம் துன்பம் எல்லாம் அவருக்கு இருந்தது. ஆனால் இதையெல்லாம் முன்பே அறிந்த தேவன், தான் சிலுவையிலே இந்த பாடுகளை படப்போகிறேன் என்று தெரிந்த தேவன், அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொன்ன தேவன், உலகத்திலே உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன், ஒரு பரிதபிப்பின் காரணமாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பேசவே மாட்டார், சொல்ல மாட்டார். பிரியமானவர்கள், இந்த நாளில் நாம் இந்த வசனத்தை, அந்த வார்த்தைகளை அவர் சொன்னதினாலே நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இது ஒரு குமாரனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதே நேரத்தில் தனக்கு பிரியமான குமாரன், சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவருடைய அன்பு, பிதாவுடைய அன்பு, அதையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு தெரிந்த வசனங்கள் யோவான் 3:16, 1 யோவான் 3:16 போன்ற வசனங்களை நமக்கு பரிச்சயமான வசனங்கள். அதே நேரத்தில் அந்த அன்பை வெளிக்காட்டுகிற எபேசியர் 3:14 வசனத்தில் இருந்து 19 வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது, அறிவு கெட்டாத இந்த அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் நீளமும் என்ற 4 டைமென்ஷன், 4 பரிமாணங்களை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அறிவு கெட்டாத ஒரு அன்பு. அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 33, 38, 39 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதில் படிக்கிறோம். ரோமர் 8வது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் பெருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு. அது யாரிடம் இருக்கிறது? இயேசுவிடம் இருக்கிறது. இந்த அன்பை ஒரு காலம் நாம் விட்டு விடாதபடி நாம் எப்பொழுதும் அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிற கடமைப்பட்டு இருக்கிறோம். எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் என்னை விட்டு போவதற்கு அப்படி என்னிடத்தில் அநியாயத்தை கண்டார்கள். அந்த அளவுக்கு புறம்பாதபடி, தேவனை புலம்ப விடாதபடி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த வார்த்தையை சொன்னார் என்று புரிந்து கொண்டு அவருடைய அன்பை விட்டு விலகாமல் எப்பொழுதும் நிலைத்திருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரமபிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்க போகிற மீதி 3 வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். துதிக்கிற மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.